இவங்க நடிக்கணுங்கிற ஆசையை விட்டுட்டு பேசாமல் சினிமாவை விட்டுட்டு குடும்பஸ்தரியாக போகிறது தான் அவங்களுக்கு சிறப்பு. படம் ஒரு ஹீரோயின் உங்களை வச்சு பண்ணுறோம்னா நாளைக்கு அதுக்கான படம் ஓடலைன்னா இல்லாமா படமே ஓடலாமா வச்சு முன்ன அப்படின்னா என்ன ஆகும்? ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போகிறத விட வந்து சமீபத்தில் ரிவால்வர் ரீட்டாக பார்த்தோம். அதாவது நீங்கள் ரஜினி முருகனில் ரசித்த அந்த முகமே இல்லை. ரஜினி முருகனில் நம்ம பார்த்த ஒவ்வொரு குறும்புத்தனமும் பண்ணதும் பார்த்ததுன்னப்போ அவ்வளோ ரசித்தோம். இவங்க வந்து அவருடைய மேலே ஒரு கிரேஸியாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்று வரையும் அந்த கிரேஸ் இருந்தது. கல்யாணம் ஆன பிறகு அதோடு நடிப்பை விட்டுருக்கோம். இப்போது தேவை கணவனோடு போய் சேர்ந்து வாழுது. அது ஒரு இல்லற வாழ்க்கையுடைய அதில் நடிக்கலாம் போயிட்டவங்க. இங்கே சினிமாவில் வந்து இல்லை. இப்போ சினிமா அவங்களுக்கு வந்து நீங்கள் சென்று வா மகளேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கு. அதை மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்கள படமும் ஓட மாட்டேங்குது. முன்னே இருந்த கீர்த்தி சுரேஷும் கிடையாது. இவங்களாம் ஒரு பீக்கில் இருந்தாங்க. ஆமாம், அவார்டெல்லாம் வாங்கினாங்க. ஆனால் அவங்க ஹிந்தி பக்கம் போனதுக்கப்புறமா டோட்டலாக மக்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன இது மட்டும்தான் காரணமா இல்லை அவங்க மேலே வந்து அந்த காசிப்பும் காரணன்றீங்களா? பல காரணங்கள் இருக்குது. அதாவது அவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க மலையாளத்திலிருந்து வரும்போது முதல் படமே தமிழில் பண்ணாங்க. அது பெருசாக போகல. அதுக்கு பிறகு போனது பார்த்தீங்கன்னா தெலுங்கில் போயிட்டு ஒரு படம் பண்ணாங்க. இவங்க கூட நானி கூட நானி ஜோடியாக பண்ணாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு பிறகு அவர் கூட ஒரு படமோ 2 படம் இன்னும் தலா தசரதா என்னமோ ஒரு படம் பண்ணாங்க. அது ஒரு சூப்பர் ஹிட் படம். அது அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு விடோவாக அவர் போன பிறகு அவரை மறுபடியும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய படமாக இருந்துச்சு. தெலுங்கில் பண்ண ஒரு 2-3 படம் நானி கூட பண்ண படங்கள் 3மே சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆச்சு. அதுக்கு பிறகு தமிழில் வந்து உங்களுக்கு ரஜினி முருகன் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் கூட பண்ணாங்க. அது சூப்பர் ஹிட் படம். ரஜினி முருகன் பண்ணும்போது இவங்களுக்கான ஒரு புது கலர் வருது. புதுசாக ஒரு அந்த எப்படி அந்த காலத்தில் உங்களுக்கு அந்த இவங்களை குஷ்பு ரசித்தாங்க. அந்த வருஷம் சினேகா இவங்கெல்லாம் வந்து வந்த புதுசில் ரசித்தாங்கள அந்த மாதிரி அவங்களுடைய சின்ன அந்த குறும்புகள் எல்லாமே ரசிக்க வச்சது உங்களுக்கு அந்த ரஜினி முருகன். ஹோம்லியாக நடித்தாங்க. அது இந்த குறும்புத்தனங்கள்லாம் இருக்குல்லையா, அந்த காதல் குறும்பு அதெல்லாம் இருக்கும்போது அதை கொப்பளிக்கும் போது நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதை ரசிக்க வச்சது. அது மாதிரி தான் அது பிறகு கூட அவர் கூடயே ஒரு ட்ராவல் பண்ணாங்க. 2-3 படம் பண்ணாங்க. அடுத்த படம் வந்து அதுவும் சுமாராக தான் போச்சு. அடுத்த படம் ஏதோ ஒரு ராஜான்னு பண்ணாங்க. அது ஒரு சுமாராக போச்சு. இன்னொரு படம் ஓகே போச்சு, சீமராஜா. அது ஓரளவு தான் போனது. அதுக்கு இன்னொரு படம் பண்ணாங்க. 3 படம் பண்ணாங்க. அதோடு அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வேறு ஆட்களோடு நீங்கள் விஜய் கூட ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்கள ஒரு மாணவியாக இருக்கிற காலகட்டத்திலேருந்து விஜயை ரசிக்க ஆரம்பித்து விஜயோட ஆட்டோகிராஃப் வாங்கி விஜய் கூட அந்த ஒரு ட்ராவல் பண்ணாங்க. ஒரு ரசிகையாக ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இங்கே சென்னைக்கு வந்த பிறகு நடிக்க ஆரம்பித்த பிறகு விஜய் கூட நடிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த படமும் மிகப்பெரிய பைரவா ஒரு பெரிய இதாச்சு. அந்த படத்தில் தான் அண்ணிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தது. அந்த அண்ணிங்கிற கேரக்டர் வந்து அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாக்கிடுச்சு. நாங்கள் நண்பர்கள் தாண்டி ரசிகையாக இருந்து அவரை ரசிக்க ஆரம்பித்து அவர் கூட ஒரு நல்ல நட்பு உருவாகி நல்ல புரிதல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து அதை வச்சே சில கிசுகிசுகள்லாம் வந்தது. அவங்க அந்த படங்களுடைய இதை வந்து கொஞ்சம் அப்படியே நகர்த்திடும். இந்த கிசுகிசுக்கள் வந்து அவங்க வந்து அதை தாண்டி வந்தாகணும். அப்படி இருந்தும் கூட அந்த நடிகரோடு இவங்க நட்பாக இருந்தது அது ஆமான்னு உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்போது அந்த கிசுகிசு வந்த உடனே நீங்கள் ஒன்று நகர்ந்துருக்கணும். அவருக்கும் நமக்கும் தொடரில்பன்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லவும் இல்லை. அவங்க வந்து அதை பட்டும் படாமல் போனதுனால அது வந்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளே முணுமுணுக்க வச்சிருச்சு. அதுக்கு பிறகு தெலுங்கில் போனாங்க. தெலுங்கில் கூட இந்த படம் சாவித்திரியுடைய படம் பண்ணாங்க. மிகப்பெரிய அளவில் பேர் வந்துச்சு. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக இருந்தாங்க. நல்லா ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே ஒரு அழகாக இதாக இருந்தாங்க. சாமிங்காக பார்க்க ரசிக்க எல்லாமே அந்த படமும் சாவித்திரியாக நடித்து நல்ல பேர் வந்தது. துல்கர் சல்மான் விட இவங்களுக்கு நல்ல பேரும் விருதும் கூட கிடைச்சதை நினைக்கிறேன். அதுக்கு பிறகு துல்கர் கூட நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். 1-2 படம் நடித்தாங்க. மறுபடியும் மலையாளத்துலேயும் நடித்தாங்க. தெலுங்குலேயும் வந்து மாறுபட்ட கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கூட பண்ணாங்க. தெலுங்கில் தமிழில். ஆனாலும் கூட அந்த பழைய ஸ்பீடு வரல. ஒரு அவன் கல்யாணம் நெருங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்பீடு இல்லாமல் போகவே டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்
என்னுடைய பால்ய சிநேகிதரை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு திடீர்னு சொல்கிறாங்க. ஆரம்பம் வரைக்கும் அவங்க சொல்லலை. திடீர்னு சொல்லும்போது பால்ய சிநேகிதர் தான் பள்ளியில் ஒன்றா படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒரு அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெருசாக வரவேற்பு இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, இது பண்ணாங்க, அந்த விசேஷங்கள்லாம் தெரியல. ஆனாலும் கூட அந்த கல்யாணத்துக்கு விசேஷமாக நம்ம தளபதி போனார், விசேஷமாக கலந்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் அவர், அதனால் அவங்க கலந்துக்கிட்டாரு. அதே போல் அவங்களுடைய தலைப்பொங்கலுக்கு இவர் போய் கலந்துக்கிட்டாரு. இங்கே அவருக்காக ஒரு கூட்டமே காத்துட்ருக்கு. அந்த கூட்டத்துக்கு என்ன பதில் சொல்லலை. இந்த பக்கம் அந்த வெள்ளம் மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம சொல்லலை. தனி ஃப்ளைட் பிடிச்சி அவருக்கு போய் கல்யாணத்துக்கெல்லாம் கலந்துட்டு வந்துட்டார். சரி, அவருடைய இது மென்டாலிட்டி அது ஓகே. ஆனால் இவங்க அவருடைய மேலே ஒரு கிரேசியாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்று வரையும் அந்த கிரேசி இருந்தது. இவன் கல்யாணம் ஆன பிறகு அதோடு நடிப்பை விட்டுருக்கோம். நடிப்பை விட்டுட்டு ஒரு ஒரு குடும்பஸ்திரியாக போயிட்டாங்க. அது ஒரு போனோமா ஜாலியாக. உங்களுக்கு அவருடைய கணவர் நல்ல செல்வம் நல்லா சேர்த்து வச்சுருக்கா, சொத்து இருக்குது அவருக்கும். இவங்களுக்கும் நிறைய சொத்து இருக்குது. இவங்களுக்கும் ஏறக்குறைய 300 கோடி ரூபா கிட்ட சொத்து இருக்குது அவங்களுக்கும். இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில். இப்போ அவருக்கும் 1000 கோடி ரூபா கிட்ட சொத்து இருக்குது அவருக்கு. நீங்கள் அந்த லைஃப்பை வேறு மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. இந்த வேண்டாம், சினிமா வேண்டாம் நமக்கு. ஒரு குடும்ப பெண்ணாக போயிட்டு நீங்கள் கணவரோடு ஜாலியாக சவுதியில் போய் இருக்கீங்க. சவுதிக்கு போங்க, அவங்க கேரளாவுக்கு வாங்க, இங்கே வாங்க, ஒரு வாழ்க்கையை நல்லா கொண்டாட்டமாக வச்சுருக்கலாம். அப்போது உங்களுக்கு குடும்பம், குழந்தை அப்படின்னு ஒரு லைஃப் வேறு மாதிரி தொடங்கும். அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும், நல்லா இருந்திருக்கும். எப்போ வேணால் நீங்கள் ரொம்ப எப்படி இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு முறை ரொம்ப காலம் முன்னாடியே குங்கும போட்டு கவுண்டர்னு ஒரு படம். அந்த படத்தில் நடிக்கும்போது என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாமராக நடிக்கிறத இப்போ நிறுத்திட்டேன் சார். ஏன்னா வருங்காலத்தில் என் பசங்க இந்த படம் பார்த்துட்டு என்னை அவங்க வேறு மாதிரி பார்க்க வேண்டாம்னு நினச்சி தான் குறைச்சிட்டேன் அதெல்லாமே அப்படின்னாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு நான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இனிமேல் கல்யாணம் பட்டு செட்டில் ஆகணும், குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அதை நினச்சதுனால தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க, போனாங்க. இப்போ 3 குழந்தைங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு. 3 குழந்தையோடு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. மறுபடியும் நடிக்கணும்னு வந்தாங்க. ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சா மட்டும் நடிக்கிறேன், இல்லாட்டி இல்லை அப்படின்னு அவங்க அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நடுவராக உட்காந்து போனாங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் இப்போது அதாவது சினிமாவை, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சினிமாவும் என்ன உங்களுக்கு ஒரு நடிகை கல்யாணம் ஆகிற வரை அவளுக்கு மேலே இருக்கிற பார்வை வேற. அந்த பார்க்குற ரசிகரெல்லாம் அவரை லவ் பண்ணுவான். அவன் இவங்க கீர்த்தி சுரேஷ் இவன் விஜயா மாறிடும், இவன் லவ் பண்ணுவான். இந்த ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆன பிறகு அவன் பார்க்க மாட்டான். வேற ஒருத்தர் பொண்டாட்டி நாம ஏன் லவ் பண்ணுவாங்க ரொம்ப, அதை அவனுக்கு அந்த மைண்டு இதாகிடுது. அதனால் கல்யாணம் ஆன பிறகு நடிகைகளுக்கு வர்ற இந்த இதுதான். அப்போ என்ன பண்ண ஜாலியாக நீங்கள் கல்யாணம் முடிஞ்சது, சந்தோஷமாக வாழ்க்கையை வேறு மாதிரி தொடங்கியிருக்கோம். மறுபடியும் நீங்கள் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு படம் போகும், ஒரு படம் போகாது. இடையில இந்த சீரியல் இது ஒன்று பண்ணாங்க, வெப் சீரியஸ் ஒன்று பண்ணாங்க. அது ஜானும் என்னமோ ஒரு இது பண்ணாங்க. அந்த வெப் சீரியஸ் ஓரளவு போனது. ஆனால் ஒரு கர்ப்பிணி அப்படி அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஓரளவு போனது. அதுக்கு பிறகு கூட நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு அதெல்லாம் நிறுத்திருக்கணும். இந்தியில இவங்க இவ்வளோ கிளாமரா நடிச்சதை யாருமே விரும்பல, யாருமே ரசிக்கல. இவ்வளோ மோசமா நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு. அதாவது தமிழில் பண்ண படமே கொண்டு போயிட்டு மறுபடியும் பண்ணீங்க. அது பேபின்னு பேர் வச்சுருந்தீங்க, துரத்தி விட்டாங்க. அது இதே மிகப்பெரிய தோல்வி. அது தமிழில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், அது தமிழில் தோல்வி, ஹிந்தியில் தோல்வி. அப்போது நீங்கள் எதுக்கு அந்த படம் எடுக்கிறீங்க? தேவையில்லை. அது புதுசாக பண்ணிட்டு போயிருக்கலாம். ஹிந்தியில் நீங்கள் வேறு மாதிரி உங்களை காட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி போயும் கூட உங்களை ஹிந்தியில் ஏற்றுக்கலையே. அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் இதில் வச்சுருப்பாங்க சார், இவங்க இந்த அளவுக்கு ஓகே ரசிக்கலாம், இந்த அளவுக்கு ரசிக்கலாம் அப்படின்னு. இப்போ சினேகாவுடைய நீங்கள் ஒரு கவர்ச்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு போத்திட்டு, சில பேர் நடிகர்கள் போத்திட்டு வந்தாலும் கூட அழகாக ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு அழகாக சிரிக்கிறது, அழகாக பேசுகிறது அப்படிங்கிறது. இப்போ புன்னகை அரிசின்னு நம்ம சொல்கிறோம், கேஆர் விஜயும். அதுக்கு பிறகு என் புன்னகை இளவரசின்னு தான் இவங்களை சொன்னோம், சினேகாவை. கேஆர் விஜய் புன்னகை அரிசின்னு சொன்னோம்னா கூட அவங்க இவ்வளோ குண்டானாலும் கூட அவங்கள ரசித்தாங்க. ஏன்னா அந்த ஒரு மாடலேஷன், அது அவங்களுக்கான அந்த பேசுறது, ஹோம்லியான ஒரு முகம், ஹோம்லியான ஒரு கேரக்டர், அதை அப்படியே வச்சுட்டாங்க.
ஆனால் நீங்கள் வந்து ஹோம்லியாக தான் வந்தீங்க. ஹோம்லியான ஒரு பெண்ணாக ஹோம்லியாக அவங்கள ரசிக்க வச்சாங்க. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி, அவன் வந்து நம்ம முறை பொண்ணு மாதிரியெல்லாம் இப்போ இளைஞர்கள் விரும்பினாங்க. அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கவர்ச்சிக்கு போயிட்டீங்க. சில பேர் கவர்ச்சியான ஃபோட்டோஸ் இது ரிலீஸ் பண்ணுறது, அதன் மூலம் வாய்ப்புகளை தேடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் தேவையில்லை. அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. உங்கள் அம்மா வந்து மிகப்பெரிய நடிகையாக இருக்காங்க, அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவங்க அக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்டியூம் டிசைனர் நினைக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர் என்னமோ ஹிந்தியில் பெரிய லெவலில் இருக்காங்க, ரேவதி அப்படின்னு. அவங்களுக்கு கல்யாணம் மட்டும் குழந்தைங்களாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் மறுபடியும் அது போகிறது சரியில்லை. உங்களுக்கு சினிமா நீங்கள் கல்யாணம்னு முடிவு பண்ண பிறகு திடீர்னு முடிவு பண்ணுறீங்க. அதுவும் அது திடீர்னு தான் சொன்னாங்க. அது கூட மார்க்கெட் ஓரளவு தள்ளாடிட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்கள் வந்து என்னுடைய சிநேகித இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாங்க. சரி, நல்ல முடிவு தான் அப்படின்னாங்க. அது பிறகு ஒரு நல்ல ஃபேமிலியோடு போனீங்க, கல்யாணம் பண்ணீங்க. மறுபடியும் ஏன் நடிக்க வர்றீங்க? இப்போ வந்து சமீபத்தில் ரிவால்வர் ரீட்டா பார்த்தோம். அதாவது நீங்கள் ரஜினி முருகனில் ரசித்த அந்த முகமே இல்லை. ரஜினி முருகனில் நம்ம பார்த்த ஒவ்வொரு குறும்புத்தனமும் அவன் பண்ணதும் பார்த்ததும் அவ்வளோ ரசித்தோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கும் அவங்களுக்கும் போட்டி போட்டால் ராதிகாவே நல்லா இருக்காங்க இருக்கிற மாதிரி தோணுது. ஜெய்ஜாண்டிக்காக இருக்காங்க, இவங்க ஒல்லியாக அப்படியே ஏற்கனவே அந்த முகமெல்லாம் சுருங்கி போன மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆமாம், இருக்காங்க. ஒரு ஹீரோயின் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு ஹீரோயின் இருந்தீங்க, அதே ஹீரோயினாக நடிக்கிறீங்க. அந்த படம் சூப்பர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ரிவால்வர் ரீட்டா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துச்சு. அதை வச்சே விஜயலட்சுமின்னு ஒரு நடிகைக்கு பேர் கடைசி அவங்க இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வயசாயிட்டா கூட அவங்கள ரிவால்வர் ரீட்டா விஜயலட்சுமின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு அவங்க அன்றைக்கே ஒரு கலக்குனாங்க அந்த படத்தில். ஆனால் இதில் வந்து நீங்கள் அதுக்கான எதுவுமே பண்ணல. கதாபாத்திரமும் மொக்க. ஆனால் நீங்களும் அதில் உங்களையும் ரசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்க தோணலை. ஒருவேளை அவங்க அங்கே கிளாமராக நடித்ததை வந்து கீர்த்தி சுரேஷை சுத்தமாக இங்கே பாய்காட் பண்ணிட்டாங்களோ? விரும்ப மாட்டாங்க. அதோடு நீங்கள் வந்து உங்களை வந்து வேறு மாதிரி ஒரு லெவலில் வச்சுருப்பாங்க. அந்த லெவல்லேருந்து நீங்கள் மீறி போனீங்கன்னா இது பிடிக்கலைங்க. ஸ்டாண்டர்டில் வச்சுருந்தாங்க. அதுதான் சினேகா மாதிரி வச்சுருந்தாங்க. சினேகா மாதிரி வைக்கும்போது நீங்கள் சினேகாவாக இருந்துடணும். சினேகாவே இருந்து சினேகா இப்படி கல்யாணம் போன பிறகு இப்போ நடிக்கலை. ஆனால் கணவருடைய சம்மதத்தோடு நடிக்கிறாங்க. கணவன் மண்ணும் சேர்ந்து சில இடங்களில் நடிக்கிறாங்க. அது அவருடைய சம்மதத்தோடு. அவங்க குழந்தையெல்லாம் பிறந்துடுச்சு. அதெல்லாம் இது அப்போ நல்லா லைஃப் நல்லா போயிட்டுருக்கு இல்லையா. அவங்க அது கல்யாணம் ஆன பிறகும் கூட அந்த உடல்வாக குறையில், அந்த அழகு குறையில் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா. நீங்களும் அந்த பண்ணணும். அது ஒவ்வொருத்தர் வந்து தன்னுடைய அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க, கொஞ்சமும் மாறாமல். எம்ஜிஆர் நடிக்கிற காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தொப்பையோடு இருந்த எம்ஜிஆரை பார்க்கவே முடியாதீங்க. ஒரே அளவு தான். என்றைக்குமே அதை கொஞ்சம் ஏறுறதும் கிடையாது, இறங்குறதும். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சில நடிகர்கள் இருந்தால் நடிகைகளும் இருந்தாங்க. அது ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு தன்னை இது பண்ணிக்கலையா, அல்லது வந்து சினிமா அவங்க மேலே ஒரு ஆம்பிஷன் இருக்குது. ஆனால் சினிமாவே நீங்கள் ஆம்பிஷன் இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு லவ் பண்ணதான் நினச்சிங்க, கல்யாணம் பண்ணிங்க, அது லைஃப் அதோடு போயிடணும். மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ கூட நடிக்கணும், அல்ல பிடிச்ச ஹீரோ கூட அவர் கூட நட்பில் இருக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை. ஒரு சைடில் அது கூட ஒரு கெட்ட பேர் தான். அது ஒரு பெரிய கிசு வந்து அதுவும் கெட்ட பேர் தான். இதெல்லாம் வச்சு இவங்க வந்து மனசு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி நடந்து போனேன், எனக்கு கிளாமராக காமிச்சிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வெளியிடுற ஃபோட்டோவெல்லாம் பார்க்க முடியாமல், சகிக்க முடியாமல் இருக்குது. அதெல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் சம்மதிக்காமல் எப்படி கிளாமரை ஃபோட்டோ எடுக்க முடியும்? இப்படி ஃபோட்டோ எடுத்தாலும் அவங்க போட்டாங்கன்னா நீங்கள் கேஸ் போட முடியுமே ஈஸியாக. என் சம்மதம் இல்லாமல் நீ இந்த ஃபோட்டோ எப்படி போட்ட அப்படின்னு கேட்கலாம். அல்லது நீங்கள் இல்லை, நான் என்னை வந்து மார்ஜின் பண்ணி இது பண்ணியிருக்கேன் சொல்லலாம். நீங்கள் அது சொல்லவே இல்லையே. நீங்கள் ஃபோட்டோ போட்ட பிறகு அதை பற்றி ஒரு சர்ச்சை வரும்போது அது என்ன சம்மதம் இல்லாமல் நான் நடந்து போகும்போது எடுத்தாங்க அப்படிங்கிறது சரியில்லை. உங்கள் சம்மதத்தோடு தான் நடக்குது. ஆனால் மறுபடியும் நீங்கள் ஒரு ரீஎன்ட்ரியாக பார்க்குறீங்க. அவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க மாமனார் ஃபேமிலி இவங்க நடிக்கிறத ரசிக்கலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆளை ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணியிருந்தாலே இப்போ என்ன பண்ணுவாங்க, நீ நடிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ண நீ நடிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து நமக்குள்ளே வந்து சில டீலிங் வச்சுக்கலாம். உன்னை பற்றி நான் கேட்க மாட்டேன், என்னை பற்றி நீ கேட்க மாட்டேன், நீ என்ன வேணால் பேசிக்கோ, நீ என்ன வேணால் நடந்துக்கோ அப்படின்னு சில பேர் விட்டு கொடுத்துருவாங்க. பெரிய ஃபேமிலி சார், அது பெரிய ஃபேமிலி. ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பணக்கார குடும்பமாக இருக்க தொழிலதிபர்கள்.
ஒரு தொழிலதிபரை நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகு மறுபடியும் நீங்கள் போய் நடித்து வேறொருத்தன் உங்களை கட்டி பிடிக்கும்போது அவர் ஒன்றும் நினைக்க மாட்டார். ஹீரோ அவருடைய கணவர் பார்க்குறவங்கலாம் என்னையா உன் புருஷ பொண்டாட்டி இப்படி கட்டி பிடிக்கணும்னு நடிக்குதே, இப்படி கிளாமராக நடிக்குதேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ரொம்ப அவமானமாக போயிடும். ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தால் அதை சரி ஓகே அது நடித்தாதாங்க நமக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது இவங்களுக்கு அந்த அவசியமே இல்லையே. இவங்களுக்கு தான் சொத்து இருக்குது, அவங்களுக்கும் சொத்து இருக்குது, அவங்கள அந்த நடிகைக்கும் சொத்து இருக்குது. இப்போ தேவையில்லை, சினிமா தேவையில்லை. ஒரு நல்ல குடும்பஸ்திரியாக ஒரு குடும்ப பெண்ணாக நீங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தாலே மறுபடியும் உங்களுக்கான லைஃப் எங்கேயோ போகும். உங்களுடைய அடுத்து ஒரு குழந்தை குட்டின்னு வந்தாகணும், அடுத்த ஜெனரேஷன் வந்தாகணும், அவங்களுக்கு அடுத்தடுத்து வரணும்ல. இப்படி இருந்துட்டு போகிறதில்லை. ஏன் இந்த மாதிரி சில நடிகைங்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு நான் நடிச்சு தான் தீர்வேன்னு சண்டை வர்றதும், அதுக்கப்புறமா அதனால நிறைய குடும்பத்துல பிரச்சனை வருதும் நிறைய இடங்கள்ல நிறைய நடந்துட்டு உண்டு, இருக்கு. நிறைய உண்டு. சமந்தா இதுலயே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆமாம். அப்புறம் அவங்க வாழ்க்கையே எவ்வளோ தலைகீழா மாறிச்சு. இவங்க நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அதை இவங்க ஏன் அதை மதிக்கிறதே கிடையாது சார்? சில பேர் அதை கணவர் சொன்னால் கேட்டுக்குவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க அசால்ட்டாக நினச்சிக்கிறது. ஓகேன்னு சொல்லிட்டு போவாங்க. அது பிறகு இவங்களை கன்வின்ஸ் பண்ணால் அவங்க நடிப்பாங்க. இவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. இதுதான் அங்கே இது. நான் நடிக்கிறேன், எனக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, நான் நடித்தாலே ஓடும் கீடும் இவங்க நடிச்சிருது. ஆனால் கல்யாணமான பிறகு அந்த படம் இன்னைக்கு யார் படம் எடுத்தாலும் கூட ஓடுறதுங்க அவ்வளோ சீக்கிரம் இது கிடையாது சார். தேட்டரில் ஆட்களே வர மாட்டேங்கிறாங்க. இவங்களே ஒரு டெய்லி 100 பேரை கூப்பிட்டு போனால் தான் உண்டு. பிரியாணி தந்து டிக்கெட் வாங்கி கொடுத்தா தான் மக்கள் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுடைய படங்களே இதாக பார்த்தீங்கன்னா, போன வாரம் 9 படம். எந்த படம் ஓடிச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா இவருது வாத்தியாரே வரணும், அதுவும் ஒரு சர்ச்சையில் இருக்கு, சிக்கலில் இருக்குது. அது முடிச்சுட்டு வரணும். ஞானவேல் ராஜா வரும்போதெல்லாம் ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுறாரு. சிவாஜி அதாவது சிவகுமார் குடும்பத்தை மாட்டி விட்டுறாரு. ஏற்கனவே ஒரு படத்துக்கு எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா 48 கோடி ரூபா அவர் சிக்கலில் மாட்டி விட்டு போனார். இப்போ இந்த படத்துக்கும் எடுக்கிறேன்னு இதுலேயும் சிக்கலில் மாட்டி விட்டார். அதாவது இதை இப்படி ஒரு ஹீரோவுக்கே எப்படின்னா, நீங்கள் படம் பண்ணும்போது ஒரு ஹீரோயின் உங்களை வச்சு பண்ணுறோம்னா, நாளைக்கு அதுக்கான படம் ஓடலைன்னா இல்லாமல் படமே ஓடலாமா வச்சு முன்ன அப்படின்னா என்ன ஆகும்? ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போகிறத விட கொஞ்சம் லேசாக உங்களுக்கு ஃபீல்டு குறையும் போது டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஃபீல்டில் இருக்கும்போது நதியாக போச்சுல்ல, பரபரப்பாக பேசப்பட்டாரு, திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க நல்ல உச்சத்தில் இருக்கும்போது, நல்ல பேர் இருக்கும்போது அழகாக போயிடுறது டீசெண்டாக. இப்போ வயசான வயசு இல்லாம பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியல. அது அன்னைக்கு பார்த்தா நதியா மாதிரியே இருக்காங்க. மறுபடியும் அவங்க அம்மாவாக நடிக்கிறாங்க. குறிப்பிட்ட கேரக்டர் பிடிச்சா மட்டும் நடிக்கிறேன், இல்லை வேணாம் போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க தீர்மானிச்சிருக்கணும். அதை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. இப்போ இவங்க நடிக்கணுங்கிற ஆசையை விட்டுட்டு பேசாமல் சினிமாவை விட்டுட்டு குடும்பஸ்தரியாக போகிறது தான் அவங்களுக்கு சிறப்பு. குடும்பத்தை போய் பார்த்துக்கிறது தான் நல்லது. அதான் ஒருத்தரை நம்பி இன்னொருத்தரை விட்டு கதை மாதிரி தான் ஆகிடும். ஆமாம், அது நிறைய பேர் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஆமாம், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நம்ம போய் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பயங்கரம் திட்டிலாம் போடுவாங்க. ஆமாம், ஆனால் இது நிறைய உண்மையாக நடக்குது இது. ஆமாம். அப்புறம் தனியாக உட்காந்து புலம்பிட்டு அழுதுட்டு இந்த சாவித்திரியோட கதை அவங்க நடிச்சாங்க பாருங்க. அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் அந்த லைஃப் ஆகிடும். அந்த படத்தில் அவங்களே நடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்பயும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்பா நம்ம இது லைஃப்ன்றது ரொம்ப முக்கியம். முடிச்சு வீணாக போயினாங்க லைஃப். அதனால லைஃப்பில் நடந்த தோல்விகள் நிறைய. அவங்க ஒரு சின்ன ஆரம்பத்திலேருந்து சின்ன குடும்பத்திலேருந்து வர்றாங்க, பெரிய லெவலில் போகிறாங்க. ஜெமினியை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஜெமினியை விட 3 மடங்கு சம்பளம் ஜாஸ்தி. அன்றைக்கி இருந்த நடிகைகளே அதிகமான சம்பளம் வாங்கினவங்க. ஒரு கட்டத்தில் அவங்க திடீர்னு அப்படியே சொத்துக்கள் எல்லாமே காணாமல் போயிடுது. குடிக்க ஆரம்பித்த பிறகு அவங்க வீட்டில் இது கேட்குறேன் அது கேட்குறேன்னு இருக்கிற பொருள்லாம் தூக்கிட்டு போன ஆட்களும் உண்டு. அவங்க லைஃபே அதெல்லாம் போய் அதில் காட்டியிருப்பாங்க. அந்த படத்துலேயே நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நடிகையுடைய லைஃப்பை பற்றி தான் அது நடிச்சிருக்காங்க. அப்பயும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் லைஃப் அப்படிங்கிறத வேல்யூ தெரியாமல் இருக்கிறாங்களே. அதுதான் சொல்கிறேன். நம்ம இந்த சினிமா புகழ் இது கண்ணை மறைச்சிருச்சுன்னுவாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பெருசாக இல்லையே சார். நீங்கள் அதாவது நீங்கள் குஷ்பு வரும்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்பு புடவை, குஷ்பு பொட்டு கிட்டுன்னு வந்துச்சு. நதியா புடவை, அது ஒவ்வொரு மார்க்கெட்டில் வரும்போது ஒன்று போயிடும்.
அதே மாதிரி உங்களுக்கு ஊர்வசி வந்தப்போ ஊர்வசிக்கான ஒரு இது வந்து அது அவங்க போகிறோம் அப்படி 500 படம் மட்டும் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு அவங்களே இது அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறோம் நம்ம லைஃப்பை பெருசாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு போகணும். அதை விட்டுட்டு இது திரும்பவும் அவங்க சிக்கலுக்குள்ளே போய் திரும்ப திரும்ப மாட்டிக்கிறாங்க. இருக்கிறத விட்டு பறக்கிறதுல ஆசைப்படுவாங்கன்பாங்க இவங்க. தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஆக்சுவலாக. ஆமாம், இவங்க வந்து ஆசைப்பட்டு நடிக்க வந்து தோல்வி படங்கள் 1 2 இப்போ போச்சுன்னா அதுக்கு பிறகு எல்லாமா இவங்களை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிருவான் தயாரிப்பாளர். ஐயோ இவங்க நடித்தாலே படம் தோற்று போயிடும் ஓடாது அப்படின்னு இமேஜ் வந்துடுச்சுன்னா போகிறோம். அதுவும் அந்த இமேஜோடு நீங்கள் ஏன் போகிறீங்க? அது வர்றதுக்கு முன்னே நீங்கள் வந்து இது தேவையில்லை நமக்கு ஒரு நல்ல பேரோடு நம்ம வந்து ஓரமாக ஒதுங்கி போகிறது நல்லது. ஓகே சார். கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க, படங்கள் ஓடுவதில்லை, என்னென்னமோ ப்ரொமோஷன் பண்ணி பார்த்தாங்க, அந்த படத்துடைய வருமானமே சுத்தமாக வரல அப்படின்றாங்க ஆக்சுவலாக. எங்கள் ரிவால்வர் ரீட்டா. ஆமாம் ஆமாம், ரிவால்வருக்கான காசும் அந்த ஸ்வீட்கான காசும் வராது போட்டிருக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் சொல்லுவாங்கல்ல, நிஜத்தில் என்ன நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேம் இருக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உசுப்பேத்தி விட்டுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ நடி, நீ பெரிய ஆளாகலாம், அது வாட்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி தப்பாக அவங்கள கைட் பண்ணுறாங்களா? சில பேர் நீங்கள் சொல்கிறத கேட்குற நீங்கள் வந்து இன்னைக்கு அன்னைக்கு ஓகே, இன்னைக்கு சொல்கிறத கேட்குற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு சுய புத்தி இருக்குல்ல. அவங்க அம்மாவே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி திடீர்னு அவர் கல்யாணம் பண்ணதுனால வேற ஒரு லெவலில் போனாங்க. இல்லாட்டி அவங்களும் ஆரம்பத்தில் நிறைய போராட்டம் இருந்தது அவங்களுக்கும். அதை தாண்டி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆன பிறகு அவங்க லைஃப் மாறிச்சு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சது, டக்குன்னு அதை பிடிச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ்லாம் இதை ரசிக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்களா? இல்லை, கேட்பாங்க. சில நேரங்கள் அவங்க பாட்டி பேச்சு கேட்பாங்க, அம்மா சொல்கிறதும் கேட்பாங்க. கூப்பிட்டு உடனே உட்காந்து பேசி ஆகணும் அவங்க. ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுற, திருமணம் ஆச்சு, ஒரு நல்ல லைஃப் இருக்குது, போதும், திரும்பவும் சினிமா வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு திருமண வாழ்க்கையும் சர்ச்சையை ஆக்கிறாதம்மா அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அதுதான் சொல்லணும், அதான் சொல்லணும். அவங்களுக்கு இப்போ தேவை கணவனோடு போய் சேர்ந்து வாழுது. அது ஒரு இல்லற வாழ்க்கையுடைய அதில் நடிக்கலாம் போயிட்டு அவங்க. இங்கே சினிமாவில் வந்து இல்லை. இப்போ சினிமா அவங்களுக்கு வந்து நீங்கள் சென்று வா மகளேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கு. அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் கிளம்பி போகிறது தான் நல்லது. இல்லைன்னா திரும்ப அவங்களுக்கு தான் ட்விஸ்ட் நடக்கும். அது நம்ம எதுக்கு நம்ம தேவையில்லாம அதை வேற சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும். இருக்கிறதா சொல்கிறோம். ஆமாம், இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குதுங்கிறத இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம். தெரியும். ஆமாம், இதுதான் இங்கே இண்டஸ்ட்ரி இப்படி போயிட்டு இருக்கு. அதை நினச்சி இவங்க பர்சனல் லைஃபை குழப்பியாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதை கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல. பேரண்ட்ஸை சொல்லி கேட்கறது இல்லை, நீங்கள் சொல்லி கேட்பாங்க. சில நேரங்களில் பட்டு தானே அனுபவிப்பாங்க. சில பேர் பட்டு தான் தெளிவாங்க. நெருப்பு தொடாதீங்கன்னு சொன்னால் நெருப்பு சுட்ட பிறகு தான் ஆமாம் நெருப்புன்னு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே சார், பல விஷயங்கள் ஷேர் பண்ணினீங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார்.